கர்நாடக கலைபெறும் வளைக்கும் வழக்குகள் தமிழகத்தையே மிஞ்சிவிடும் கலகல அரசியல். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலமான கர்நாடகாவில் எப்பவுமே காவிரி பிரச்சனை முன்வைத்து அரசியல் நடத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காவிரி பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருஷங்களாக அது பிரச்சனையாக அரசியல் ரீதியாக போயிட்டு இருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் கர்நாடக எதிராகவும், கர்நாடக அரசியல்வாதிகள் தமிழக எதிராகவும் இந்த காவிரி பிரச்சனையை பேசிட்டு வராங்க. இப்போ எல்லா கட்சியுமே இப்போ காவிரி தண்ணி அங்கேருந்து கரெக்டாக வந்துச்சு, மழை பெஞ்சு கரெக்டாக வந்துச்சு, அதனால இப்போ ஊழலை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் இருக்கு. இதில் வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் கோலோச்சக்கூடிய தேசிய கட்சிகள் எல்லாமே ஒரு கட்சி மீது இன்னொரு கட்சி ஒன்றன் மீது ஒன்று வழக்குகளை போட்டு தாக்கிட்டு வராங்க. ஏற்கனவே பாஜக தலைவர் எடியூரப்பா மேலே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. துணை முதலமைச்சர், தற்போதைய கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மேலே ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதனோட தொடர்ச்சியாக மத்திய நிதியமைச்சரும் கர்நாடகாவிலிருந்து டெல்லி மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான நிர்மலா சீதாராமன் மீது பத்திரம் தொடர்பான வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு பெரும் நிறுவனங்கள் நிதி வழங்கக்கூடிய வகையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது தான் தேர்தல் பத்திரம் திட்டம். இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதை இப்போ ரீசெண்டாக தான் ரத்து பண்ணாங்க. அது மிகப்பெரிய அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறிச்சு. அதோட இந்த தேர்தல் பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் திட்டம் அந்த பத்திரம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நபர்கள் யாரெல்லாம் எந்தெந்த நிறுவனங்களுக்கு நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை வெளியிடணும் அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பத்திரம் முறைக்கு தடை விதிச்சு உச்சநீதிமன்றம். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் பத்திரம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய நிதி அமைச்சரும் தான் முக்கிய காரணம். மத்திய நிதி அமைச்சகம் தான் அந்த தேர்தல் பத்திரத்தை நடைமுறைப்படுத்த மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது அதுக்கு தடை விதிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நபர்கள் எந்தெந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சப்மிட் பண்ணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு மிகப்பெரிய அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியச்சு. தேர்தல் பத்திர நடைமுறையை கொண்டு வந்தது மத்திய நிதி அமைச்சகம் தான். இதனால தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் அதிகார சங்கர்ஷி பரிஷத் அப்படிங்கிற JSP அமைப்பு சார்பில் பெங்களூரு இருக்கக்கூடிய MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தாங்க. ஆதர்ஸ் ஐயர் அப்படிங்கிறவர் தான் அந்த வழக்கு தொடர்ந்தார். அதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமலாக்கத்துறை, பாஜக தலைவர் JP நட்டா, கர்நாடக பாஜக முன்னாள் தலைவர் நளினி குமார் கட்டீல், இப்போ இருக்கக்கூடிய தலைவர் விஜயேந்திரா, இவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருந்தார். இந்த வழக்கை விசாரணை நடத்திய நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பான புகார் தொடர்பாக நிர்மலா சீதாராமன் வழக்கு பதிவு செய்து நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்த பெங்களூரு திலக் நகர் போலீஸுக்கு அதிரடியாக உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மைசூரு வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மனை ஒதுக்கீட்டை முறைகேடாக பெற்ற வழக்குல இப்போ மாட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம யார் மேல என்ன வழக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய அப்டேட்டா இப்போ நடந்த வழக்கு தான் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது சுமத்தப்பட்டிருக்கூடிய அந்த முறைகேடு வழக்கு. கர்நாடக ஆளுநர் மூலமாக வழக்கு தொடர அனுமதி தரப்பட்டு நீதிமன்றமும் வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டாங்க. அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மீது இப்போ புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பாஜகவை சேர்ந்த NR ரமேஷ் 400 பக்க ஆவணங்களோட லோக் ஆயுக்தாவில் புகார் கொடுத்திருக்காரு. அதுல மல்லிகார்ஜுனா கார்கே, அவருடைய மகனும் கர்நாடக அமைச்சருமான பிரியங்க் கார்கே, இன்னொரு மகன் ராகுல் கார்கே, மல்லிகார்ஜுனா கார்கே மருமகனும் MPயுமான ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 பேர் மேல கர்நாடக லோக் ஆயுக்தாவில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. 400 பக்க ஆவணங்களோட இந்த புகார் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டு மல்லிகார்ஜுனா கார்கே குடும்பத்தினுடைய தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு கர்நாடக அரசு ஏற்கனவே 5 ஏக்கர் நிலத்தை 30 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுத்தாங்க. இப்போ மீண்டும் 5 ஏக்கர் நிலத்தை கர்நாடக அரசிடம் அந்த தொண்டு நிறுவனம் கேட்டிருக்கு. இந்த விண்ணப்பம் கொடுத்த 3 மாதத்துல ரூபாய் 110 கோடி மதிப்பிலான 5 ஏக்கர் நிலத்தை கார்கே குடும்பத்தின் தொண்டு நிறுவனத்துக்கு கர்நாடக அரசு கொடுத்துட்டாங்க. தொழில் தொடங்கும் தொழில் முனைவோர் பலரும் அரசிடம் இருந்து நிலம் பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய நிலையில
அமைச்சர் பிரியங்க் கார்கேவின் நெருக்கடியால அவரது குடும்பத்தின் தொண்டு நிறுவனத்துக்கு அரசு நிலம் ஒதுக்கி இருக்கு. அதனால இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த புகார்ல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா விஷயங்களை தோண்டி பார்த்தா வேற மாதிரி இருக்கு. என்னன்னா, பாஜக ஆட்சியில காங்கிரஸாரும் காங்கிரஸ் ஆட்சியில பாஜகவினரும் நிறைய சலுகைகளை பெற்றிருப்பதாக சமூக ஊடகங்கள்ல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ பழிக்கு பழி அப்படின்னு அவரவருக்கு தெரிந்த விவரங்களை வைத்து வழக்குகளை தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. ஏமாளிகள் நமது சகோதர கர்நாடக மக்கள் தாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மக்களோ இதை கொஞ்சம் கண்டுக்கல, இதை பார்த்து கொஞ்சம் கூட அசரல. அவங்க ஜாலியா அரசியல்வாதிகளின் பழிக்கு பழி நடவடிக்கைகளை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரசிச்சுக்கிட்டே அதை கடந்து சென்று விடுகிறார்கள் அப்படிங்கிறதா நம்முடைய ஜனநாயகத்துடைய அவலமா இருக்கு. கர்நாடகாவில் நான் சொன்ன வரைக்கும் இப்போ குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட எல்லா நபர்களுமே மிக முக்கியமான நபர்கள் தான். பாஜகவும் சரி, காங்கிரஸும் சரி, அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளுடைய மிக முக்கியமான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா கர்நாடக மக்கள் அது பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. அவங்க மாத்தி மாத்தி கேஸ் போட்டுக்கிறாங்க, இவங்க மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க, அவங்க மேல இவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணிட்டு அது கடந்து போறாங்க மக்கள்.